அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கர்நாடகாவுடைய ஹைகோர்ட் ஜட்ஜான ஸ்ரிஷானந்தா அப்படிங்கிற ஜஸ்டிஸ் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் வழக்கறிஞரை பார்த்து ஒரு டெரகேட்ரியான வார்த்தையை விட்டுட்டாரு அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அவர்கள் அதனை கேஸாக எடுத்திருக்காரு. மக்களே என்ன சொன்னார் அவர், அப்படி என்ன பிரச்சனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கர்நாடகாவுடைய ஹைகோர்ட் ஜஸ்டிஸான ஸ்ரிஷானந்தா ஜே அவர்கள் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆகஸ்ட் 28 ஒரு கேஸ் வருகிறது. அந்த கேஸ் என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லார்ட் டெனன்ட் கேஸ். அந்த கேஸை பற்றி இவர் விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ என்ன வார்த்தை சொன்னார்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சொல்லியிருக்காருனால், அதாவது கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு, முக்கியம் மைசூர்லாம் பொறுத்தளவுக்கு யாருமே டிராஃபிக்கை சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. தெர் இஸ் நோ லேன் டிசிப்ளின். நீங்கள் வெளிநாட்டில் போய் பாருங்கள், எல்லாமே லேன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த லேனில் ஒரு வண்டி போகுது, திடீர்னு நீங்கள் ஸ்பீடை குறைக்கிறீங்கன்னா லேனை மாற்றி நீங்கள் ஸ்பீடு கொண்டு போயிடுவீங்க. இங்கே லேன் டிசிப்ளின் சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி கர்நாடகா மைசூர்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் ரோட்ஸில் ஆட்டோ ரிக்ஷாஸ்லாம் 10 பேருக்கு மேலே சுமந்துக்கிட்டு போகுது ஆட்டோஸ். எல்லோரும் வெளியே அப்படியே உட்காந்துட்டு வெளியே உடம்பையே வெளியே விட்டு போகிற மாதிரி போகிறாங்க. இதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் அதிகப்படுத்தும். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போயிட்டு அந்த இடத்துல டிராஃபிக் பார்க்கக்கூடிய அந்த சார்ஜென்ட் இருக்காருன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இது வரைக்கும் சொன்ன வார்த்தை சூப்பர் மக்களே. இதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை, மைசூர் ரோடு ஃப்ளைஓவர் கீழே கோரிப்பாளையான்ற இடம் இருக்குது, அது பாகிஸ்தான் ஆக்சுவலாக அப்படின்ட்டார். அவர் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, இந்த கோரிப்பாளையா அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா, அதை பாகிஸ்தான் அது அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டார். ஸோ இந்த வார்த்தைக்காகவே இது வீடியோ வெளியே வருது, வைரல் ஆகுது. இந்த வார்த்தைக்காகவே சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் அவர்கள் இந்த விஷயம் வெளியே ஆனதுக்கப்புறம் இந்த வார்த்தைக்காக 5 பெஞ்ச், அதாவது 5 ஜஸ்டிஸ் சேர்ந்த ஒரு பெஞ்சில் இந்த கேஸை சோமூட் எடுக்கிறார். இது ஒரு பக்கம் எடுத்துட்டாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ஒரு கேஸ் ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டில் அவர் என்ன பேசியிருக்கான்ற நீங்களே கொஞ்சம் பார்த்துருங்க. ಚಕ್ಕಾಲಿ ಇದೆ ಅಂತ ಕೂತ್ಕೊಂಡು ಬರ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ, ಮನಗೋಗ್ಬಿಡ್ತಾನೆ ಅವನು 3 ವರ್ಷ ಜೈಲ್ಗೆ. You understand that? Admitted, not served. Do you understand? I understand that concept. Where is books of account yours? Are you income tax assessee? Yes, he is an income tax assessee. Wait amma. Sorry, sir. ನಿಮ್ಗೆ ಅವ್ರದೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಗೊತ್ತಿದೆ. ಅದಕ್ಕೆ ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ಕೇಳಿದ್ರೆ ಇನ್ನೇನಾದ್ರು ಹೇಳ್ತೀರಿ, ಅವ್ರು ಯಾವ ಕಲರ್ ಅಂಡರ್ ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ ಹಾಕ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಿ. both are friends. ஆர்குமெண்ட் பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது ஒரு விமன் அட்வொகேட், அவங்க கவுன்சில் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மென் அட்வொகேட் கிட்ட ஒரு கேள்வி கேட்ட இவங்க டக்குன்னு எடுத்து ஆமாம் அவங்க ஐடி அசஸின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் என்னன்றாரு, உண்டம்மா இருமா, நீ என்ன அவரை கேட்டால் நீ பதில் சொல்கிற, விட்டா அவளை அண்டர்கார்மெண்ட் கல்லாம் சொல்லுவ போல இருக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை விட்றாரு. ஸோ இது ஒரு ஓப்பன் கோர்ட்டில் ஒரு விமன் அட்வொகேட்டு அவங்களுடைய அண்டர்கார்மெண்ட் கலர்லாம் நீ சொல்லுவ போல இருக்கே அப்படின்ட்டு அதுக்கும் அவர் சொல்கிறார். உண்டம்மானோடனே அந்த மேல் அட்வொகேட் சொல்கிறார், இல்லை அவங்க 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படிங்கிறாங்க. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ, அது கேஸில் இருக்கிறப்போ, கேஸ் பற்றி டீட்டெயில் கேட்குறப்போ ஐடி அசஸியா இல்லையான்றதுலாம் ஈஸியாக அவங்க அதை கேதர் பண்ணி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல போயிட்டு அந்த விமன் அட்வொகேட்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன அவங்களோட அண்டர்கார்மெண்ட் சொல்லுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓப்பன் கோர்ட்டில் அவ்வளோ அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறதை சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க மக்களே. இப்போது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட டெரகேட்ரியான வார்த்தையே ஒரு விமன் அட்வொகேட்டை பார்த்து எப்படி அவர் சொல்லலாம் அப்படின்னு இன்றைக்கு சூடு பிடிச்சிருக்கு இந்த கேஸை சொல்லலாம் மக்களே. ஸோ இந்த சுவமோட்டோவில் இதையும் சேர்த்து எடுத்துருக்கிறாங்க. இதை பற்றி விளக்கம் கேட்டுக்கிறாங்க கர்நாடகா ஹைகோர்ட் கிட்ட மக்களே. இப்போ என்ன விளக்கம் தரப்போகிறாங்கன்றது தெரியல. சப்போஸ் இப்போ விளக்கம் கொடுத்து இந்த விளக்கம் சாட்டிஸ்ஃபேக்டராக இல்லாமல் இந்த மாதிரி வார்த்தையை ஒரு உபயோகப்படுத்தின தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதில் அந்த விமன் அட்வொகேட் கம்ப்ளைண்ட் தரல மக்களே. ஏன்னால் என்னம்மா அவங்க அண்டர்கார்மெண்ட் கல்யாணம் சொல்லி போடுறது அப்படின்னு கேட்குறது தப்பான வார்த்தை தான். அது எது மீன் பண்ணுதுன்ற நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இவங்க இந்த விமன் அட்வொகேட் கம்ப்ளைண்ட் தரல. ஒரு சுப்ரீம் கோர்ட்டே காக்னிசன்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்டிஸ் அவர்கள் மேலே இப்படி சொன்னது தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கொடுப்பாங்க பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மேபி டீபார் பண்ணுவாங்க ஜட்ஜை ப்ராக்டிஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் காலத்துக்கு. இது நடக்குதான்றதை பார்க்கலாம் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.